படி படி. அப்ப அல்லாஹ் தஆலா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கான். நீங்க இன்னைக்கு படிக்காம இருக்கீங்களா, மறுமையில அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது உங்களுடைய மார்க்க கடமை. அன்னைக்கு சஹாபாக்களும் அதற்கு பின்னாடி வந்துடணும். அப்படி விளங்கி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு ஆலிம்னு சொன்னா அவர் அறிவியல சிறந்த மேதையா இருப்பார். உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி அல்குவாரிதம் படிக்கிறீங்கல்ல, இது உருவாக்குற அல்குவாரிசிமி இஸ்லாமிய அறிஞர் லிஸ்ட் போட நிறைய இருக்கும். நீங்க மாநாட்டில் கூட பாத்துருவீங்க, வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த மாதிரி பெரிய பெரிய கான்செப்டுகள் அன்றைக்கு உருவாக்கியவர்கள் யாரு? இஸ்லாமியர்கள். ஏன் தெளிவாக விளங்கி வச்சிருந்தாங்க. நான் தொழுக நோன்பு மாறி கல்வி என்னுடைய அடிப்படை கடமை என்று படித்தார்கள். அன்றைக்கு உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக அறிவியலையும் பொருளாதாரத்திலையும், அறிவியலையும் பொருளாதாரத்திலையும், அந்த மாதிரி கணிதத்திலையும் வானசாஸ்திரத்திலையும், இப்படி எல்லாத்திலையுமே முஸ்லிம்கள் வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. பின்னாடி வந்து இந்த ஆலிம் குரூப் மொத்தத்தை மாத்தி இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு. இப்படி ஆகி போச்சு. மாத்தி ஆகணும். இதை மாத்தி ஆகணும். நாம அதுக்கு நம்ம எல்லாம் படிக்கணும். நம்பாதீங்க, நாளைக்கு சொல்றதை நம்பாதீங்க. இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க, படிக்கிறது ஹராமு படிக்கிறது ஹராம்னு இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஹராம் இல்லைங்க, எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. நாளிங்க ரொம்ப மோசம். இவங்க பண்ண அநியாயம், இந்த சமூகத்துக்கு செய்த துரோகங்கள் இருக்கே மாடி எல்லாம் எழுத்தால் எழுத முடியாது. எப்படி ஆக்கி, அதாவது எதை இஸ்லாம் ஒழிக்க வந்ததோ, எதை இஸ்லாம் அழிக்க வந்ததோ, அந்த ஷிர்க் பிதாத்தை இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு சின்னமாக ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய ஒரு மாநில மாணவர் செயலாளர் இருக்கக்கூடிய நான் கூட ஒரு கடையில போய் கறி வாங்கணும்னு சொன்னா, கோழி கறி வாங்கணும்னு சொன்னா பாத்துக்கிட்டே போவோம். எங்கடா ஏர்வாடி போட்டா இருக்கு, எங்க நாவூர் போட்டா இருக்கு, ஏன் அது நம்ம பாய் கடை பிஸ்மில்லா சொல்லி எடுத்திருப்பாரு. அப்ப இன்னைக்கு இஸ்லாமிய சின்னமாக இஸ்லாமிக் ஐகான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாமிய சின்னமாக இன்னைக்கு ஷிர்க் பிதத் ஆக்கி வச்சிருக்காங்க. நான் போய் கறி வாங்கினா பார்த்தாங்க. ஏன் டிஃபரன்சியேஷன்? முஸ்லிமுக்கு நான் முஸ்லிமுக்கு என்ன வித்தியாசம்? கடையில நாவூர் போட்டு தான் நம்ம பாயா தான் இருப்பாரு, நம்ம கரெக்டா இருக்கும், ஹலாலா இருக்கும். அப்படி போய் கறி வாங்க வேண்டியதா இருக்கு. தௌஹீத் மக்கள் நிறைய கறி கடை வைக்கல, சரிங்களா? வச்சு நம்ம கூட இருக்க வாங்கலாம், எல்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி கையில தாயத்து கட்டி இருந்தா, மிகப்பெரிய தாயத்தை கழுத்துல அல்லாஹ்வும் தொங்க விட்டு இருந்தா ஒரு பாய் விட்டு போய் கறி வாங்கலாம். இப்படி வந்து இஸ்லாமிக் ஐகானாக, இஸ்லாமிய சின்னமாக இன்றைக்கு இந்த ஆலிம் சமூகம் மாற்றி வச்சிருக்கு. அந்த மாதிரி இவர்கள் பண்ண இன்னொரு துரோகத்துல இன்னொரு துரோகம் என்ன, செஞ்ச துரோகத்துல இன்னொரு துரோகம் என்ன? இந்த துரோகம் எது? பர்லுன்னு சொல்லக்கூடிய இந்த கல்வியை ஹராமாக வைத்துக் கொண்டிருக்காங்க. இதை நீங்க மாத்தணும். இதுக்கு நீங்க குர்ஆன் ஹதீஸ நல்லா உங்களுக்கு புரிஞ்ச மொழியில் நீங்க படிக்கணும். அப்ப இப்படி எல்லா முஸ்லிம் சமூகம் இப்படி ஒரு மூட சமூகமாக அன்று இருந்ததில்லை, இன்றைக்கு இருந்து. ஏன் இந்த 1.7 இந்த 4.8 எதுக்கு சொல்லி எப்படி ஆச்சு? இப்படி ஆச்சு. குர்ஆன் ஹதீஸ மறந்ததுனால, இஸ்லாத்தை மறந்ததுனால இப்படி ஆகி போச்சு. அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகளுக்கு சொல்லிக்கிறேன், இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொள்றேன், எப்படி நாம் கால் நூற்றாண்டுகளாக போராடி இந்த ஷிர்க் பிதத்தை ஒழித்தோமோ, ஒழித்து இது இஸ்லாம் அல்ல, இஸ்லாமத்திற்கு விரோத செயல் என்று ஒழித்தோமோ, அதே போல பொறுப்பும் கடமையும் நம்மகிட்ட இருக்கு. என்ன இருக்கு? இந்த கல்விங்கிறது இஸ்லாத்துடைய கடமை என்று இந்த மக்களுக்கு போதித்து, இந்த மக்களை கல்வியும் அறிவுள்ள சமூகமாக, மூட சமூகம் இல்லாமல் சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றி அவர்களை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றக்கூடிய கடமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு இருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மட்டும்தான் சுயநலம் இல்லாமல் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. மத்த எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு பார்த்து அந்த மக்கள் அப்படியே டம்ப் பண்ணிடுவான், வேலை வளர மாட்டான். அப்ப இந்த கடமையும் பொறுப்பும் நமக்கு யாரும் கிடையாது, எடுத்து செய்ய யாரும் கிடையாது, நமக்கு மட்டும் தான் இருக்குங்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, கல்வின்னு சொன்னா கூட்டத்தை பாருங்க, கல்வின மக்களை பாருங்கிறாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எஜுகேஷன் சொன்னா நம்ம ஆளுங்களே வரமாட்டாங்க. போனை போட்டு சொன்னா, தம்பி வர சொல்லிட்டேன், பசங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன். ஆனா நீங்க நான் எதுக்குமா வர? எஜுகேஷன் நமக்கு என்ன சம்பந்தம்? எஜுகேஷனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? எல்லாம் நம்ம ஆளுங்க, மாவட்ட நிர்வாகிங்க, கிளை நிர்வாகிங்க எல்லாம் வாங்க. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு இல்ல, உங்க புள்ள படிக்க மாட்டானா? சின்ன மாமையும் படிக்க மாட்டானா? பெரிய மாமையும் படிக்க மாட்டானா? இப்படி கல்விக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இந்த சமூகம் இருக்கு. கல்வி கருத்தாக வச்சா யாரும் வர மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்குமே ஒரு எண்ணம், ஆண்களும் சரி பண்ணி, நமக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? பயான்னு வச்சீங்களா, அது ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதை தெரிஞ்சு நான் என்ன போறேன்? படிப்பை பத்தி தெரிஞ்சு நான் என்ன போறேன்? இப்படி கல்விக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று நம்ம மக்களை நினைச்சா எப்படி அடுத்தால வருவாங்க? என்னங்க அநியாயமா இருக்கேங்க. அதாவது கல்விங்கிறது இஸ்லாத்துக்கு அடிப்படை பேசுன்னு சொன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று நம்ம மக்களை விலகி கொண்டு போனா ரொம்ப கொடுமை. ஒரு பயான்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 1000 பேர் வர்றீங்க. கல்வியை பத்தி சொல்றோம்னு சொன்னா 60 பேர் 70 பேர் வர்றீங்க. மிஞ்சி போனா 100 பேர் வர்றீங்க. மிக பெரிய பெரிய மாவட்டங்கள ஒரு 300-400 பேர் வர்றாங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா மக்கள் கம்மியா வர்றாங்க, ஆண்களும் சரி பெண்கள் ரொம்ப கம்மியா வர்றாங்க. நல்ல பாயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம், சுப்ஹானல்லாஹ்.
ஒரே ஒரு லேடி வந்தாங்க, கூட்டத்தை பார்த்து திரும்பி போயிட்டாங்க. அவங்க மட்டும் எங்க போறவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு கல்விக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று இந்த முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு நினைக்குது. நீ முன்னேற்ற முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க. நீங்க முதல்ல ஆர்வப்படணும், நீங்க முதல்ல அக்கறைப்படணும், நீங்க முதல்ல அக்கறைப்படணும். முதல்ல நீங்க வாங்க, நீங்க வாங்க. உங்களுக்கு சொல்றோம், உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த ஏன் இன்னைக்கு தமிழகத்தில் முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இன்னைக்கு மக்கள் தௌஹீத் ஜமாத் தான் நம்புறாங்க. அப்ப நாமளே இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாரும் தள்ளி விட்டு இவ்வளவுதான் வரும். எல்லாருமே சொல்லியிருக்கேன் தம்பி, போன் போட்டு சொல்லியிருக்கோம். எங்க மாவட்ட செயலாளர் அவங்க இந்த சொல்லி தம்பி சொல்லியிருக்கு, வருவாங்க பசங்க வருவாங்க. யாரும் சொன்னமா அவனும் வரமாட்டேன்னாங்க. இப்படி எங்க உங்களுக்கு இதுக்கு நமக்கு சம்பந்தம் என்று நீங்கள் ஒதுங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் சமூகத்தை யார் மேல கொண்டு வருது? ஏற்கனவே இந்த ஆலிம் பொண்ண பொறுமை தாங்க முடியல, சமூகத்தை இப்படி தூக்கி போட்டு நாசமாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்க முன்னாடி வரணும். இது ஏதோ சும்மா வெறும் மாணவர்களை டெவலப் பண்ற வேலை இல்ல. உண்மையாகவே இந்த சமூகத்திற்கு நாம் மேல கொண்டு வரணும், கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் இந்த சமூகத்தை மேல கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு உயரிய நோக்கத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு முழுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு திருப்பி வர்றேன். அப்ப இந்த சமூகம் ரொம்ப கீழே போய் கிடந்தது காரணம் என்ன? இந்த ஆலிம்கள் உலமாக்கள். அடுத்து யார்? இந்த அரசியல்வாதிகள். என்ன பண்ணாங்க? அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க? நல்ல, அதாவது 1900 சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கருவு அப்படியே அழகா போட்டுருப்பார், பச்சை கலர் கருவு. 1950களில் பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் பிசி என்கின்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை விட கல்வியில மேல இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காலகட்டம் குறைஞ்சு பிசிஏ குறைஞ்சிச்சு, அப்புறம் எஸ்சி எஸ்டி குறைஞ்சு இன்னைக்கு இந்தியாவிலே முஸ்லிம்கள் தான் கல்வியிலே பின்தங்கிய சமூகம். உங்களுக்கு கீழே யாருமே இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளும். யாருமே கிடையாது, நீங்க தான். இன்னைக்கு நீங்க தான் கல்வியிலே பின்தங்கிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அரசியல் கட்சிகள் அப்படி நல்ல வெல்த்தா இருந்துச்சு, மணி விழா கொண்டாடுற அந்த விழா இந்த விழா கொண்டாடுற கட்சிகள் எல்லாமே இந்த சமூகம் கீழே போய்கொண்டே இருந்ததுங்க, கீழே போய்கிட்டே இருந்தது. தூக்கி நிறுத்த ஆளை காணோம், சீட்டு வாங்குறதுல கவனமா இருந்தாங்க. அடுத்து எதிரி யாரு? மாணவிகளே. இந்த 100 ஆண்டு கட்சி, 200 ஆண்டு கட்சி, 600 ஆண்டு கட்சி, இந்த மணி விழா கொண்டாடுற கட்சி எல்லாம் பாரதியார் ஒன்று சொல்லுவாரு, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான். காரி தப்பணும். நீ இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல முறுக்கு விக்கிறனா இந்த கட்சிகள் காரணம். ஏன்? உன்னுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடாமல் தன்னுடைய சீட்டுகளுக்காக போய் இந்த கட்சி அந்த கட்சி மாறி போனாங்களே தவிர இந்த சமூகம் கீழே போய்கிட்டு இருக்கு. ஆஹா, பிசிக்கு மேல இருந்த சமூகம் இப்ப பிசிக்கு கீழே போயிருச்சு, இது எப்படிப்பா தூக்கி நிறுத்துறது என்ற சமூக அக்கறை துளி அளவும் இல்லாமல் சுயநலத்துக்காக பாடுபட்ட இந்த அரசியல்வாதிகள், இஸ்லாமிய அரசியல்வாதிகள் நம்ம கீழே இருக்கிறதுக்கு காரணம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் எதிரிகளை முதல்ல அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஏன்? அவர்களை புறக்கணித்து நீங்க புக்க தூக்குங்க, புறக்கணித்து புக்க தூக்குங்க, படிங்க. படித்து நாம் உங்களை வளப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப கல்விங்கிறது நம்முடைய ரிலிஜியஸ் மத கடமை, இஸ்லாமிய கடமை. இதை இவங்க சொல்ற மாதிரி கல்விங்கிறது ஹராம் இல்ல, நம்முடைய மத கடமை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும், படிச்சு மேல வரணும், படிச்சு இந்த சமூகத்திற்காக நாம் முன்னாடி வரணும். இன்னைக்கு நமக்கு இழக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு ஒரே சொல்யூஷன் கல்விதான். வேற என்னங்க சொல்யூஷன் இருக்க முடியும்? வேற என்ன சொல்யூஷன் இருக்க முடியும்? இன்னைக்கு வேற சொல்யூஷன் சொல்றான். ஏன்? ஒரு குரூப் வரும், நான் சொல்ற டாபிக் தான் பேசுவான். என்ன சொல்லுவான்? விடியாதவர்கள் வந்துகிட்டு குஜராத்தை பாத்தியா, கோயம்புத்தூரை பாத்தியா, அதை பாத்தியா, இதை பாத்தியா, இதே பேசிட்டு கடைசியில கத்தியறாமா, கத்தியடு, அருவாள் வா, ஜிகாத் செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம். இது மார்க்கம் அல்ல. ஜிகாது உங்களுக்கு எப்ப கடமை சொல்ல ஏன்? இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இந்த பைத்தியம் பிடிக்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு இருக்கு. ஏன்? நல்ல அறிவுபூர்வம், இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம்ங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்க இப்படி கத்திக்கப்படாம தூக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு இன்னொரு காஷ்மீர் ஆகும். காஷ்மீர்ல இன்னைக்கு முஸ்லிம்கள் கொலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடியிருக்கு, நாளுக்கு நாள் கூடுது. முஸ்லிம் பெண்களுடைய கற்பழிப்பு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் இருக்குது, குறைஞ்ச மாதிரி தெரியல. அப்ப ஆயுதத்தை எடுப்பது என்பது முட்டாள்தனமான வேலை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் வந்துச்சு.